இப்போ ஸ்டார்ட் கீர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டு லைட்டாக திருப்பி வச்சு பின்னால் வண்டி வருதான்னு பார்க்கணும். போகலாம். பிரேக் விட்டிங்கன்னா தப்பு. வச்சு ரைட் எக்ஸைட் அவ்வளோ எக்ஸைட்னு கார் எடுக்கிறோம், கிளச்சு பிடிக்கிறோம், ரெண்டாவது தள்ளி போகணும். என்ன பண்ணீங்க தெரியுமா? மிஷின் விட்டுட்டேன். மிஷின் விட்டீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் என்ன பண்ணீங்கன்னு. ரெண்டாவது கீர்லேருந்து எத்தனாவது கீர் போட்டீங்க? ரெண்டாவது கீர்லேருந்து கீர் போட்டிங்கல்ல? ஆமாம். எத்தனாவது கீர் போட்டீங்க? மூணாவது கீர். அஞ்சாவது கீர் போட்டிருக்கீங்க. ரெண்டுலேருந்து அந்த 3-4 வேலையில் டைரெக்டாக 5 தான். இப்போ நம்ம எனக்கு எத்தனை நாள் ஆச்சுங்க? 4 நாளாக தான். 4 நாளாக ஃபஸ்ட்டு கீர் போடுவேன். 4 நாளாக கீர் போட்டு பார்த்துட்ருக்கோம். மறுபடியும் நம்ம எத்தனை கீர் போட்டிருக்கோம்? 2லேருந்து டைரெக்டாக 5 போடுறோம். பிரேக்கை விட்டுருங்க. நீங்கள் இது கொண்டாந்து நிறுத்தும் போது பிரேக்கை விட்டுருங்க. சரி, காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். இப்போ போட்டோம் ரெண்டாவது கீர். நம்ம ரோட்லேயே போகிறோம். அதாவது கீரை ஏன் அவ்வளோ அவசரமாக தள்ளி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. நிதானமாக பிடிச்சி நிதானமாக தள்ளிங்கன்னா ஈஸியாக விழுகும். நம்ம அவ்வளோ அர்ஜென்ட். எனக்கு எந்த விதமான அர்ஜென்ட்டும் கிடையாது. உங்களுக்கு ஏன் அர்ஜென்ட் இருக்குங்களா? அர்ஜென்ட் என்ன? நிதானமாக 3வது கீர் போகணும். அவ்வளோதான். அழகாக விழுந்துச்சுங்களா? போகலாங்க. பட் நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணங்காட்டி வண்டி உதறது தெரியுதுங்களா? சீட்டிருந்து கார் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். இப்போ எத்தனை கீர் போடுறோம்? 4 போடுறோம். 4 போகலாம். ஆல்ரெடி 3ல் தான் போயிட்டுருக்கு. அப்போ 4 தாங்க போடணும். ஸ்டேரிங் இப்படி ஆட்டிகிட்டே இருக்காது. நீங்கள் நேராக பிடிச்சிக்கங்க. தேவைப்படுற இடத்துல அப்படி லைட்டாக சேக் பண்ணுங்க. நீட்டாக போகுதுங்களா? சரி. பிரேக் பிடிங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. அந்த ஆட்டா கிட்ட ஓரமாக எடுத்துங்க. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணுங்க. இண்டிகேட்டரை மாற்றி போட்டுங்க. அது கொண்டாந்து நிறுத்தும் போது அவ்வளோதான். அதுக்கப்புறம் டக்குனு பிரேக்கை விட்டுருணும். அவ்வளோ நேரம் டைமிங் யோசிச்சு எடுக்கக்கூடாது. அந்த கிளச்சை கொண்டாந்துட்டாலே பிரேக்லேருந்து காலை எடுத்துடணும். எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கணும், கிளச்சை பிடிக்கணும். ஃபஸ்ட்டு கை இங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க. இப்போ கீர மாட்டீங்க. நீங்கள் எடுக்கணும். அது ஏதோ தெய்வம் வேறு மாதிரி. எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். எத்தனை கீர் போடுறோம்? 3வது போடுங்க. எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கல, கிளச்சை பிடிக்கல, கீரை மட்டும் தள்ளுறீங்க. அதான் நம்ம கையை இங்கே கொண்டாந்து வச்சுட்டாலே அது என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவோம்.
அதனால தான் கையை ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்து வைக்கக்கூடாதுங்கிறேன். சரிங்களா? கை கீர்கிட்ட வர்றதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸைட்டில் கால் எடுத்துட்டோமா, கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும். போகலாம். அந்த ரோட்டுக்கு போகலாம். இப்போ எத்தனை கீர் போடுறீங்க? 5வது போடுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கணும், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். போகலாம். ஸ்பீடு கம்மியாகிடுச்சு. எக்ஸைட்னு காலை எடுங்க, பிரேக்கில் லைட்டாக காலை வச்சுக்கோங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, 3வது கீர் போடுங்க. நான் தள்ளி விடுறேன், தெரியுதுங்களா? தெரியுது. மூணு தடவை தள்ளி விட்டோம். நீங்கள் ஒரு தடவை கூட இழுக்க ட்ரை பண்ணலையே. பேரிகேடு வருதுங்களா? விட மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு அழகாக திருப்புங்க. 2வது கீர் போட்டுக்குங்க. பிரேக் பிடிக்காதீங்க, எக்ஸைட்டை மிதிக்கணும். பிரேக்கு நினச்சி எக்ஸைட்டை மிதிச்சிருக்கீங்க. எக்ஸைட்டை நினச்சி பிரேக் மிதிக்கணும். 4 நாள் தான் நினச்சி விடுங்க, பார்த்துக்கலாம். பார்த்தோம்னா போயிடும். இன்னும் திருப்போம். ரெடி பண்ணி லைட்டாக எக்ஸலேட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர் கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 3வது கீர் போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸலேட்டர் காலை எடுக்கிறோம், எடுத்துட்டு தான் இப்படி திருப்பி பிரேக்கு மிதிச்சு நிறுத்தக்கூடாது. பிரேக் லைட்டாக யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கை இங்கே வச்சுக்கோங்க. சரி, யூஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸைட்லேருந்து காலை எடுத்து கிளச்சை பிடிச்சி கீர் மாத்திரக்குள்ள வண்டி எங்கே கொண்டு வந்துட்டீங்க? அந்த ரோட்டில் தான் போயிட்டு இருந்தீங்க. கீர் மாத்திர கேப்பில் கை வண்டி எங்கே கொண்டு வந்துட்டீங்க? அப்படியே அந்த பஸ்ஸுக்கு பின்னால் பிரேக் அடிச்சு அப்படியே ஓரமாக எடுத்துக்கிங்க. வரலாம். இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க, பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிச்சி எடுத்துங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். நான் ஏன் உங்களுக்கு இத்தனை நேரம் நிறுத்தி வைக்கிறேன் தெரியுதா உங்களுக்கு? இண்டிகேட்டர் பார்த்தீங்களா? காலை இப்படி ஸ்பீடாக எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அப்போ நம்ம காலை எடுத்து அந்த வண்டி உதவுதான்லாம் பார்த்து சாவி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். சாவி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். ஃபஸ்ட் கீர் போட்டிருக்கோமா, கிளச்சிலேருந்து கரெக்டாக காலை எடுக்கிறோமா, வண்டி அவ்வளோதான். இந்த ரோட்லேயே போகணும். அப்படி இன்னும் கொஞ்சம் காலை எடுத்துட்டு வண்டி மூவ் ஆகிட்டாலே காலை எடுத்துடணும். நம்ம இந்த ரோட்லேயே போகணும். எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது. இந்த ரோட்லேயே போகலாம். எக்ஸைட்டேருந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம், எத்தனை கீர் போடுறாங்க போகலாம். இந்த ரோட்லேயே போகலாம். எக்ஸைட்டேருந்து காலை எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம், எத்தனை கீர் போடுறாங்க போகலாம். பட் அந்த கீர் மாற்றும்போது ஸ்டீரிங் ஆடுது இல்லைங்க, அது கொஞ்சம் ஆடாமல் பார்த்துக்கணும். ஹார்ன் லைட்டாக ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். கால் எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம், எத்தனை கீர் போடுறாங்க
இந்த ரோட்லேயே போனாங்க. எக்ஸைட் வந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், எத்தனை ஆகிட்டு போகிறோம். 5வது இவ்வளோ பின்னால் யாரை தேடிட்டு இருக்கிறீங்க? வண்டி வரதான்னு பார்த்துக்கிட்டு. புரியல. வண்டி வரதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வண்டி மெதுவாக அந்த ரோட்டுக்கு போயிட்டு இப்போ பாருங்கள், அந்த ரோட்டுக்கு வண்டி விடுதானே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்க வேண்டியது இல்லைங்க. நம்ம முன்னால் போனோம், பின்னால் வரக்கூடியவங்க நம்மளுக்கு ஹாரன் அடித்தா மட்டுமே நம்ம பின்னால் யார் வராங்கன்னு பார்க்கணும். மற்றபடி நம்ம பின்னால் பார்க்கக்கூடாது, சரிங்களா? இல்லை இந்த லெஃப்ட்டோ ரைட்டோ போகிற மாதிரி இருந்தால் பின்னால் பார்க்கணும். அப்படியே இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. இந்த மிரர் பாருங்கள், அப்படியே ஓரமாக வந்தாங்க. ஃபஸ்ட்டு பிரேக் பிடிங்க, 2வது கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, ஓரம் பண்ணுங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ணுங்க, இண்டிகேட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் காலை எடுக்கிறீங்கள, அது நீங்கள் வாட்டு கிடுன்னு எடுக்கக்கூடாது. அந்த உதரை தான் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். போகுதுங்களா? இந்த ரோட்லேயே போகலாங்க. லைட்டாக இந்த ரோட்டில் போகலாம். எக்ஸைட்லேருந்து கார் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், எத்தனை கீர் போடுறோம். இந்த ரோட்லேயே போகிறோங்க. எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம், எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம். நான் 4 தடவை சொல்கிறேன், தெரியுதா உங்களுக்கு? அப்போ உங்கள் கவனம் எங்கே இருக்குது? அந்த பயத்துக்குள்ளேயே இருக்குது. அந்த பயம் ஏன் வரணும்? பயப்படாதீங்க. எக்ஸைட்லேருந்து கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி என்ன பண்ணியிருக்கீங்க? போகலாங்க. அந்தந்த ஸ்பீடை வரதை நீங்களே ஃபீல் பண்ணி நீங்களே கீர் மாற்றணும். இப்போ ரிப்பீட்டடாக நானே திரும்ப எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறீங்க, கிளச்சை பிடிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கணுங்க? போகலாங்க. நான் இந்த கேள்விகளை அப்படியே மெல்ல கம்மி பண்ணிடணும். நான் பேசுகிறதே தவிர்த்துடணும். அங்கே பேரிகேடு வருதுங்களா, இங்கேருந்து அந்த பேரிகேடுக்குள்ளே போகிற மாதிரி போய்க்குங்க. பின்னால் வண்டி வருதுன்னு பாருங்கள், அவ்வளோதான். ஸ்டடி பண்ணிக்கங்க. இங்கேருந்து அப்படியே அந்த பேரிகேடுக்குள்ளே போகிற மாதிரி போங்க. எடுத்து கால் எடுக்கு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு திருப்பிக்கலாம். பட் நம்ம 4வது கீரில் வந்தோம், 3வது கீர் போட்டுக்குங்க. போகலாங்க. எக்ஸைட்டர் நினச்சி பிரேக் பிடிச்சிட்டு இருக்கீங்க, புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு நிதானம் இங்கே வண்டிக்குள்ளே இல்லை. எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, 4வது கீர் போடுங்க. போகலாங்க. இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க, மிரரை பாருங்கள், வண்டி ஓரமாக நிறுத்திக்கலாம். பிரேக்கு, கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணுங்களா? வண்டி ஃபஸ்ட்டு கீர் போட்டு ஆஃப் பண்ணால் மூவ் பண்ணுங்க. இண்டிகேட் ஆஃப் பண்ணிக்கோங்க. செட்லேருந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 4வது கீர் போடக்கூடாது, 2வது கீர் போடணும். செட்லேருந்து காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், இதுதான் எனக்கு வேணும், சரிங்களா? நம்ம அந்த ஸ்பீடு வந்துட்டோம், நம்ம அந்த கீர் போடணுங்கிறது உங்களுக்குள்ள தெரியணும். இந்த ரோட்லேயே போகலாங்க. ஸ்டேரிங்க டைட்டாக பிடிச்சிருக்கீங்களா? அப்படி பிடிக்காமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பிடிங்க வரணும். லூஸாக கையை விட்டு பட் இண்டிகேட் லெஃப்ட் போடுறோம், அந்த மரத்துக்கடியில் நிறுத்துறோம். வரும் மிரரை பார்க்கணும், டக்குன்னு லெஃப்ட் வரக்கூடாது. மிரரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட நிறுத்தணும்.
மரம் அங்கே இருக்குது, நம்ம எங்கே நிறுத்திருக்கோம் தெரியுதுங்களா? இப்போ நம்ம பாயிண்ட் மாறுது இல்லைங்க, மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க. லைட்டாக எக்ஸிலேட்டரு இருந்து கார் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். இருந்து கார் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். நம்ம இந்த ரோட்லேயே போகிறோங்க. சரிங்க, ஆடக்கூடாது சரிங்களா? இருந்து கார் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். தெரியுங்க, அது நான் எந்தெந்த ஸ்பீடுக்கெலாம் கீர் மாற்றுறேன்னு. நம்ம ரோட்லேயே போகிறோம். ஒரு சைக்கிள் தள்ளிட்டு போயிட்டுருக்காருங்களா? ஆமாம், அங்கே நிறுத்துனுங்க, அவர் தாண்டணுன்னு நிறுத்திடுங்க. இண்டிகேட் லெஃப்ட்டு போடுங்க. பிரேக் பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. அந்த ஐயம் வந்தார், அந்த ஐயம் போட்டோம். போனாங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு போனாங்க. பிரேக் விட்டிங்கன்னா போயிடும். இப்படி விட்டுறணும், டக்குன்னு ஸ்டடி பண்ணிக்கணும். எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். எக்ஸைட்டை மிதிச்சிங்கன்னா இப்படி தான் போகும். எக்ஸைட்டை தொட்டிங்கன்னா அழகாக போகும். எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். நீங்கள் மிதிக்க கீர் உடனுக்குடன் மாற்றுற மாதிரி ஆயிடும். எக்ஸைட்லேருந்து கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி என்ன பண்ணுங்க, ஸ்டேரிங் ஆட்டாதீங்க, வந்து கை எடுங்க. 2 கை எடுத்துருங்க, ஃபுல்லாக 2 கை கீழே வச்சுக்கோங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். நான் எப்படி பிடிச்சிருக்கேன்? எத்தனை நேரில் பிடிச்சிருக்கேன்? நீங்கள் எத்தனை நேரில் பிடிச்சிருக்கீங்க? எக்ஸைட்லேருந்து காலை எடுத்துருங்க. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருங்க. பின்னால் ரைட் இண்டிகேட்டர் ரைட்டில் போடுங்க. பிரேக் பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. நம்ம அங்கே யூட்டர்ன் போடணும். அப்படின்ட்டு அந்த ரோட்டுக்கு போய்க்க, அந்த வண்டி போட்டணும். இப்போ 4வது கீரில் வந்தோம், அப்படியே 2வது கீர் போட்டுக்குங்க. போகலாங்க. பிரேக்கு பிடிக்கிறீங்க, எக்ஸிலேட்டர் நினச்சி திரும்ப பிரேக்கே மிதிக்கிறீங்க. அதாவது நீங்கள் எதை மிதிக்கிறன்றது உங்கள் விரல் சொல்லணும் உங்கள்கிட்ட. போகலாம், யூட்டன் பண்ணுறது அங்கே இருக்குங்க. மெதுவாக பிரேக் பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. பிரேக் கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கோங்க. போகலாம், திருப்பிக்கலாம். ஃபுல்லாக திருப்புங்க. சரிங்க, ஃபுல்லாக திருப்புங்க. அதுக்கு மேலே திருப்ப முடியாதுங்கிற அளவு கொண்டு போயிடணும். அவரும் போட்டோம். லெஃப்ட் தான். எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். என்ன பண்ணுறேங்க, கிளச்சை பிடிக்கவே இல்லை. நீங்கள் பிரேக்கையே மிதிக்கிறீங்க. பிரேக்கை மிதித்து கீர் மாற்றக்கூடாது. கீர் வண்டியில் நீங்கள் பிரேக்கை மிதிச்சா கீர் மாற்றுறீங்க. 2 வீலரில் அந்த பதட்டம் போக மாட்டேங்குது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். எக்ஸைட்டை மிதிக்காதீங்க, ரிலாக்ஸ், நிதானம், ரிலாக்ஸ். எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க. இப்போ போடுங்க, போகலாம். லெஃப்ட் போடுங்க. மறுபடியும் அங்கே ஒருத்தர் நடந்து வராரு இல்லைங்க,
அங்கே நிறுத்துங்க, தாண்டி கூட நிறுத்துங்க, தப்பு இல்லை. வண்டி ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுவாங்க. அதாவது ரிலாக்ஸாக நிதானமாக என்ன பண்ணுறேன்னு யோசிச்சிங்கன்னா ஈஸியாக நடக்கும். சாவி ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ரோட்லேயே போகலாம். லைட்டாக கொடுங்க. எக்ஸைட் கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க, 2வது கியர் போடுங்க. பிரேக்கு மிதிச்சிடாதீங்க. உங்கள் கால் பிரேக்குக்கு வருது, அப்படி வரக்கூடாது, சரிங்களா? எக்ஸைட் கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க, 3வது கியர் போடுங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க. அவர் போட்டு லெஃப்ட் போட்டு மாட்டி நிறுத்துங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, ஓரமாக முன்னாடி ஃபஸ்ட் கியர் போட்டு கிளம்புவோம். டக்குன்னு பிரேக்கை விட்டுரும். அவ்வளோதான். நம்ம ரோடே போகும். எடுத்துட்டு அதோட ஃபஸ்ட்டு எக்ஸைட்டர் மிதிக்கணும்னு நினைக்காதீங்க. கால் எடுக்க கிளச்சை பிடிச்சி 2வது கியர் போகும். கிளச்சை பிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு அந்த எக்ஸைட்டர் மிதிச்சா தான் போகுன்றதை டிலேட் பண்ணிடுங்க. எக்ஸைட்டர் கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க, 3வது கியர் போகும். நீங்கள் எக்ஸைட்டர் மிதிக்க இப்படிங்கிறதுக்குள்ள கியர் மாற்றணும், சரிங்களா? இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. எக்ஸைட்டர் தொட்டு நிதானமாக ஓட்டலாம், நமக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, சரிங்களா? மறுபடியும் அங்கே 60 போட்டிருக்குங்களா, அங்கே நிறுத்துங்க. இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டு, இண்டிகேட் நீங்கள் லெஃப்ட்டு போடவே இல்லை, கை நான் போட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, நிறுத்திடுங்க, தப்பு இல்லை. மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு போகலாம். டக்குன்னு பிரேக் விட்டுருங்க. நீங்கள் இங்கே இப்போ விட்டு பழகினா தான் நீங்கள் டிராஃபிக்கில் போகும்போது பிரேக்கை டக்குன்னு விட்டு பழக முடியும். கிளச்சை பிடிக்கவே இல்லை நீங்கள். எக்ஸைட்டர் மிதிக்கணும்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், தெரியுதா உங்களுக்கு? எக்ஸைட்டர் கிளச்சை பிடிக்கவே இல்லை நீங்கள். ஃபஸ்ட்டு 5வது கியர் போட்டீங்க. நிதானமாக இருங்க. இண்டிகேட் லெஃப்டே போட்டுருங்க. நம்ம அங்கே லெஃப்ட்டு திருப்பி நிறுத்திக்கலாம். நம்ம லெஃப்ட் இன்னும் ரொம்ப தூரம் போகணுங்க. அந்த டிவைடர்கிட்ட லெஃப்ட் நிற்கிது. நம்ம 4 நாள் அங்கே தான் நிறுத்திட்டு இருக்கோம். லெஃப்ட் ஃபஸ்ட்டு பிரேக் லைட்டாக காலை வைங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. லைட்டாக மிதிச்சிங்கன்னா நின்றும், மெதுவாக காலை வச்சிங்கன்னா போகும். இப்போ மிதிச்சிங்கன்னா நின்றும், அவ்வளோதான், சரிங்களா? நியூட்ரல் பண்ணிக்கங்க. ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. சாவி ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஏதோ ஒரு கியர் போட்டுருங்க. வண்டி நிற்கிறது கியரை போட்டு இந்த தள்ளு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அழகாக விழுகும். நியூட்ரல் இருக்குங்களா, இங்கே 3 விழுகுது, இங்கே 2 விழுகுது, 1 2 5 அழகாக விழுகும். நீங்கள் நிற்கும் போதும் அது வேணாம், அவ்வளோதான்.